கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுளாக. அப்புறம் அப்போ முகம் எப்படி இருந்துச்சுன்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவார், அண்டலந்த தாமரையை வென்ற. அங்கேயும் தாமரை தான் சொல்கிறாங்க. உடனே இப்போ வந்தால் கம்ப நாட்டாழ்வார் தாமரை கற்றுக்குறாங்க. அண்டலந்த தாமரையை வென்றதம்மா நடித்தார். அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. கம்ப நாட்டாழ்வார் நான் சொல்லலையா, என் மேலே கேசப்பட்டுறானுங்க சாமி என்று தாமரை கட்சியின் வென்றதம்மன். அப்படி தூரா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியாது, தாமரையத்தான் சொல்லலான்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்றாரு. அத்தகைய ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு வேற ராமனை நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம், நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும். அப்படிலாம் செய்யாம நேர்மையான முறையில் அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மத்தை நிலைநாட்டி ஒரு தர்மவான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் பகவான் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருந்தாலும் அப்போ வெண்கட்ட கூடையும் சாமரமும் பேசிட்டான். என்ன பேசிச்சுன்னா, பகவான் பள்ளி கொண்டுள்ளார், நம்ம போய் உலகத்தை சுற்றி வரலான்னு வச்சோம். அப்படி சுற்றி வரலான்பது அப்போவே கூட்டணி போட்டிருக்காங்க. நம்ம பாதுகாவலரும் கூப்பிடுவோம், அவரோட போய்க்கலாம். அவர் இருந்தால் பகவான் அவரை தான் தேடுவார். எடுத்த உடனே பாதுகாவலர் அவர் சொல்லிட்டாராம், அப்பர் சாமி என் கடன் பணி செய்து கிடப்பதான், பகவான் கண் முடித்தவொடனே என்னையே தான் பார்ப்பார், நான் அங்கே தான் இருக்கணும். உடனே இதுக்கு ரெண்டு சொத்த பார்த்தா தான் சாமி இவங்களுக்கு பகவான் பார்த்தார். இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகைக்கு தான் பதவி கிடைச்சிச்சு. தொண்டு செஞ்சா தானா வருதியா பதவி, மக்களுக்கு தொண்டு செய். இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தார், கஷ்டப்பட்டார். இன்னைக்கு பிரதமர் அவரை கவுக்கிறதுக்கு என் நாற்காலியை பிடுங்க பார்க்குறானு, முடியலையே ஒன்றும். தர்மவான் நீ அவரால் தான் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அத்தகைய இன்றைய தினம் நேற்று கூட இவர் பார்க்க வந்தார். இந்த ஃபைட்டிங் மீன் வந்துச்சு. என்னால் அவரோட தேவாரம் நடந்துச்சு. ஒரு 10 பிள்ளைங்க தேவாரம் படிக்குது. அதனால் பாடசாலை நடந்துக்கிட்டு இருந்ததுனால நான் உள்ளே இருந்தேன். இந்த எக்கோ அடிக்குது, இவர்கிட்ட பேச முடியலை. இவர் என்ன நினச்சாரோ தெரியல. அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேறு நாடுகளெல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில் தான் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு போலது. அது இறைவனுடைய கருணை. அத்தகைய காட்சிக்கு என்னாலும் கூட எல்லாம் போகும். நிறைய கூட்டம் இருக்குன்னு எல்லாரும் போட்டும், எல்லாரும் அனுபவிக்கிட்டு நம்ம என்னைக்கும் இருந்துக்கலாம், நம்ம என்னைக்கும் பார்த்துக்கலாம், மக்கள் பார்க்கட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.